ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டெட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. 1 கிராம் 1/2 கிராம்லேருந்தே ஜிமிக்கி எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக பாருங்கள். அந்த ஜிமிக்கியில் கண்ணாடி மாதிரி பண்ணியிருக்கு. அந்த கட்டிங் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. கழட்டி நீங்கள் இந்த கம்மல் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ காமிக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி தான். இல்லை நீங்கள் டெய்லி வேருக்கு போடுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு போட முடியாது. ஏன் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இது 1 கிராம் தான் வருதுன்னு நினைக்கிற வெயிட்டு. ஆனால் ரொம்ப கம்மி வெயிட்டு தானே பாருங்கள். ரொம்ப கம்மியான வெயிட்டு தான் இது எல்லாமே. மேக்ஸிமம் அது இப்போ வந்ததுனால எல்லாமே ஒரே மாதிரி கலெக்ஷன் தான் இருக்கும். சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ன சின்ன குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடுற சைஸ் வரைக்கும். பெரியவங்களுக்கு அப்படின்னா பேபிஸ்க்கு சொல்கிறேன். இதோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? ரொம்ப கம்மி வெயிட் பாருங்கள். 190 மில்லி. ஆமாம், 180 190 மில்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து தொங்க விட்டுருக்கு. இதில் வந்து ரோடியம் கலரு மிக்ஸ் பண்ணியிருக்கு. கோல்டு கலர் ரோடியம் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கு. வெயிட் வந்து உங்களுக்கு 190 2 கிராம் வைங்க. 2 கிராம் பட்ஜெட்டில் வைங்க. அதுவும் ஒரு 13,600 போல வரும். 13,600 வரும். சிங்கிளாக போடணும் குழந்தைங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் போடணும்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கோட நீங்கள் போட்டுக்கலாம். பேபி அப்படின்னா நமக்கு இங்கே இதில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இது அப்படியே தொங்கி கிடக்கட்டும், நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு தானே. கீழே வந்து ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்கும். ஒரு அழகுக்காக கொடுத்துருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஹார்ட்டெல்லாம் ஒரு ரவுண்டு, அது ஹார்ட்டும் வரும், ரவுண்டு மாறி மாறி வரும் ஒன்று. இனி வந்து கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து கழட்டிட்டு இங்கே போட்டு விடலாம். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு அப்படியே தொங்கி கிடக்கும். போட்டுக்கலாம். டேமேஜ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி டிசைன் தான். இது எல்லாமே சச்சின் பேட்டர்ன் சொல்லுவேன். சச்சின் பிரேஸ்லெட்டு. பிரேஸ்லெட்டில் பேபிக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வெரைட்டி காமிச்சேன்னு பாருங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரோம், கணபதியிலேருந்து. வணக்கம், நாங்கள் ஊட்டிலேருந்து வரோம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நவரத்னா ஜுவல்லர்ஸ் மேட்டுப்பாளையத்தில் இருக்க அந்த கடைக்கு வந்திருக்கோம். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்னா ஜுவல்லர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். எல்லாமே இல்லை, ஆனாலும் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு. பிரேஸ்லெட்டும் நிறைய வந்திருக்கு. ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் வந்து பெரியவங்க போட்டுக்கலாம், கிட்ஸுக்கும் போடுற மாதிரியும் இருக்குது. அப்புறம் பேபி ரிங்ஸ் வந்திருக்கு, கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட் பேபி ரிங்ஸு. அப்புறம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் நம்ம சிங்கிளாக ஒன் சைடு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஹேங்கிங்கோடு வர மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டில் பேபி வளையல். ஓகே, வளையல்னா வளையல் மாதிரி பிரேஸ்லெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரேஸ்லெட்டோட ஒரு வீடியோ தான் மெயினாக இந்த வீடியோ. அதில் ஸ்டெட்டு வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடுற மாதிரி 2 கிராமில் கொஞ்சம் ஸ்டெட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நம்ம ஷாப்பு வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. சென்னையில் நெக்ஸ்ட்டு ஒரு பிரான்ச்சு வரும். நெக்ஸ்ட் மந்த் போல் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். திருப்பூர் சைட்லேருந்துலாம் வரவங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மீட்டர் முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்தெல்லாம் நீங்கள் பஸ்ஸில் வரவங்களும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் வழி வரவங்களுக்கும் ஜஸ்ட்டு 2 or 3 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பஸ் இறங்கிட்டா, ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டா நவரத்னா ஜுவல்லரி எங்கேன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அன்னூர் ரோட்டில் இருக்குது. அன்னூருக்கு போகலாம். அன்னூர் ரோடு, ஒவ்வொரு ரோடு திரும்பும்ல. இப்போது ஊட்டி ரோடு, கோயம்புத்தூர் ரோடு, அன்னூர் ரோடு அப்படின்னு திரும்ப ஒவ்வொரு ரோடு மெயின் சென்டர்லேருந்து அதில் அன்னூர் ரோட்டில் நம்ம ஷாப் இருக்குது. ஓகே, அப்புறம் வேறு என்ன ஒன்று சொல்லணும், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே 22 கேரட்டு 916 ஹால்மார்க்கு தான் எல்லாமே. ஹெச்ஓடிங்கிற ஒரு வேர்டு வந்து எல்லாத்துக்கும் இப்போதும் தெரியறது இல்லை. ஹெச்ஓடி என்னங்கிறது. ஹெச்ஓடி இப்போ லேட்டஸ்ட் ஹால்மார்க்கிங் சிஸ்டம் தான் ஹெச்யூஐடி. ஓகே, ஒரு 6 டிஜிட் இருக்கும். அதில் ஒரு 6 நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் இது எந்த ஷாப்லேருந்து நீங்கள் வாங்கியிருக்குங்கிற டீட்டெயில் இருக்கும்.
இதோட பியூரிட்டி எல்லாமே அதில் இருக்கும். அதுதான் அந்த 6 டிஜிட் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நீங்கள் சைட்டுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த 6 டிஜிட்டல் நம்பர் அடிச்சினாலே உங்களுக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஓகே, வேறு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸ்டெட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1 கிராம், அரை கிராம்லேருந்தே ஜிமிக்கி எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஒரு ஜிமிக்கி பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப பெரியவங்களுக்கு இல்லை, ஒரு ஒரு டீனேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க, 900 மில்லி வருது. ஜஸ்ட்டு ஜிமிக்கி தான் இது பாருங்கள். கம்மல் வேணால் நீங்கள் கழட்டி ஜிமிக்கி மட்டும் கழட்டி வச்சுட்டு கம்மல் மட்டும் வேணால் போடலாம். ஓகே, இது எல்லாமே 916 தான். ஏன்னா நிறைய பேர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறேன் 22 916 அப்படின்னா 22 கேரட் 916 தான் இப்போ இருக்கிறது, எல்லாமே 916. ஓகே, இது வந்து 900 மில்லி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 6750 போல் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வந்து ஹார்ட்டில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு, ஹார்ட்டுக்குள்ளே ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கு. டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். இதில் இது பிடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த டேகோடு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த டேக் வந்து வெயிட் வராது, ஒரு 10 மில்லி 20 மில்லி தான் வரும். அதனால் டேகோடு தானே நீங்கள் வெயிட் போட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். டேக் வெயிட்டு அது அப்ராக்சிமேட் வந்தாலும் 10 மில்லி 20 மில்லி வரும். ஓகே, இப்போ 1.80ன்னு இருக்குது. கரெக்டாக ஒரு 1 கிராமுக்கு நம்ம இப்போ சொன்னேன்ல ஒரு 6750 அந்த மாதிரி வரும். இதுவும் அதே சேம் டைப்பு தான். இந்த பீஸ் பாருங்கள், சேம் டிசைன் தான் இது. அப்புறம் வந்து இந்த ட்ராப்ஸ் டைப்பு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். மேலே ஒரு குட்டி கம்மல், கீழே அது ஹார்ட்டு அப்படியே திரும்பி கிடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி வரும். ஓகே, இப்படி இருக்கும். கீழேயும் ஒரு ஹார்ட்டு, நல்லா இருக்கும் இது. இதுவும் வந்து உங்களுக்கு கம்மல் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். வெயிட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக 1.5 கிராம் தான் வருது. 1550 வருது. ஒரு 1.5 கிராம்னா ஒரு 10,200 போல் வரும். இப்போ ஒரு 2 கிராமுக்குள்ளே வெள்ளாமல் உங்களுக்கு ஒரு பீஸ் ரேட் மாதிரி வரும். மினிமம் ஒரு 100 மில்லி 150 மில்லி 200 மில்லி அந்த மாதிரி கணக்கு தான் வரும். பர்சன்டேஜுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஆக்சுவலாக. 2 கிராமுக்கு கீழேங்கிறது பர்சன்டேஜ் இல்லை, வரும். பர்சன்டேஜ் கணக்கில் வேணால் நம்ம சொல்லலாம், ஆனால் கூட அது உங்களுக்கு ஹையாக தெரியும். ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும்ல, குட்டி குட்டி ஐட்டம் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பர்சன்டேஜ் எக்ஸஸாக தான் வரும். இப்போ ஆவரேஜ் பார்த்தா ஒரு 15 16 அந்த மாதிரி வரும் 1 கிராமுக்கு மேலே எடுக்கும்போது. 1 கிராமுக்கு கீழே எடுக்கும்போது உங்களுக்கு மினிமம் வேஸ்டேஜ் 150 மில்லி 100 மில்லி அந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு பொறுத்த மாதிரி வரும். பீஸ் பாருங்கள், இது கீழே வந்து கொஞ்சம் பெருசாக ஒரு ட்ராப்ஸ் கொடுத்துருக்கு. அதே லீஃப் மாதிரியே ஒரு கட்டிங் டிசைனில் கொடுத்துருக்கு. மேலேயே ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஒரு ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கு, ரவுண்ட் ஸ்கொயர் போல். இதுவும் உங்களுக்கு கழட்டி நீங்கள் இந்த கம்மல் மட்டும் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ காமிக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாமே கழட்டி மாட்டுற மாதிரி தான். இதுவும் வெயிட் பாருங்கள், ஜஸ்ட் 1.5 கிராம் தான் இருக்குது. சூப்பராக இருக்கும். இது பெரியவங்களுக்கெல்லாம் போட்டுக்கலாம், டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். இது டீனேஜ் அப்படின்னு இல்லை, எந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேணாலும் குட்டியாக ஒரு கம்மல் போடணும், ஆஃபீஸ் வேருக்கு, இப்போ காலேஜுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே இது ஏன்னா வெயிட் இல்லை, இது காதில் இது இருக்கிறதே தெரியாது உங்களுக்கு. ஜஸ்ட்டு 1.5 கிராம் தான் வரும். 1.5 கிராமுக்குன்னா ஒரு 10,200 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இந்த ஹார்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இதில் 2-3 பீஸ் நம்ம காமிச்சிருந்தேன் இந்த டைப்பு. அதெல்லாம் 3 கிராமுக்கு மேலே 4 கிராம் அந்த மாதிரி வந்திருந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதில் 2 கிராமில் வருவேன், இந்த பீஸ் 1.5 கிராம் 2 கிராம் வரும். அப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பீஸ் தான் இதெல்லாமே. 1.840 வருது. ஒரு 1.25 கிராம் 2 கிராம் இருந்துச்சுன்னா ஒரு 13,600 வரும். ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்கு கரெக்டாக வெயிட் சொல்லிகிட்டே இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது வீடியோ. ஒரு 2 கிராம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 13,600 வரும். இது 160 மில்லி கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது வந்து எப்படின்னா அட்டாச்சு தான், இது வந்து கழட்ட முடியாது. அந்த மாதிரி ஏதோ 1-2 பீஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த டைப்பில். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த வெயிட்டில் இந்த டிசைன் ரொம்ப கிராண்டாக இருக்கும். 1.5 கிராம் வருது, கரெக்ட் 10,200 போல் வரும். அப்புறம் இந்த ஜிமிக்கி நிறைய இருக்குது. இந்த 1 கிராமுக்குள்ளே வர ஜிமிக்கி இருக்குல்ல, 900 மில்லி வர மாதிரி ஜிமிக்கி நிறைய இருக்குது இதில். இதுவும் வந்து கழட்டி மாட்டுற மாதிரி தான். இப்போ ஜிமிக்கி வேண்டாம் அப்படி இந்த மொட்டு மேலே இருக்கிறது அப்படி போடணும் அப்படின்னா நம்ம அதை மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, இது கழட்டி மாட்டு இது அட்டாச்சு, சாரி இது அட்டாச்சு. கழட்டி மாட்டுறது வேறு இருக்குது இந்த ஜிமிக்கியில். இது அட்டாச்சாக இருக்குது, எனக்கு தெரியல, இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, இது அட்டாச்சு டைப்பில் கொடுத்துருக்கு.
860 மில்லி எல்லாமே அதே தான் வருது. ஒரு கிராமுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஒரு 6500 அந்த மாதிரி ரேஞ்சு தான் மேக்ஸிமம் வரும் உங்களுக்கு. இது வந்து அட்டாச்சு. இதுவும் அட்டாச்சு தான். இதுவும் அட்டாச்சு. இதில் நிறைய டிசைன் இருக்குது. நான் டக்குன்னு வந்து காமிச்சிட்டு போகிறேன். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள். இதுதான் கழட்டி மாட்டுற மாதிரி. அப்போ கழட்டி மாட்டுற மாதிரியும் இருக்குது, அட்டாச்சும் வேணாலும் இருக்குது. நான் ஒரே டிசைனாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம பார்க்கும்போது டக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இது கழட்டி மாட்டுற டைப்பு. எல்லாமே வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா எவரேஜாக எல்லாமே 900 850 மில்லி அந்த ரேஞ்சில் தான் வருது. இதுவும் அதே டைப் தான். இது அட்டாச்சு. சேம் தான், எல்லாமே சேம் தான். அதில் இருக்குது நிறைய பீஸ் இருக்குது. இதில் ஜஸ்ட் ஒன்று பார்த்துக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 இது அட்டாச்சு. அல்ல, இது கழட்டி மாட்டுற மாதிரி. ஓகே, இதுவும் அதே வெயிட் தான், 900 மில்லி அந்த மாதிரி தான் வருது. இது இவ்வளோ பீஸ் இருக்குதுன்னு காமிக்கல, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 1 2 3 4 5 6 பீஸ் இருக்குது இப்போது அந்த 900 மில்லி அந்த ரேஞ்சில். அப்புறம் இந்த ஒரு கம்மல் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி வேருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 1900 தான் வருது. ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன். 1900 வருது. 2 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 13600 போல் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த ஜிம்கியில் வந்து கொஞ்சம் பெருசு பாருங்கள். அதை விட கொஞ்சம் கூட பெருசு. அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சுல்ல. இப்போ கம்பேர் பண்ணும்போது இது வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து 1 கிராம் 900 மில்லி அந்த மாதிரி வந்துச்சு. இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். ஒரு 300 மில்லி அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் வருது. 1 கிராம் 300 மில்லி போல் வருது. இது ஒரு 8700 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வரும். ஓகே, நல்லா இருக்கும். இது ஒரு ஜிமிக்கி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 8700க்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம். மற்ற டைப் இப்போ நம்ம முன்னாடி காமிச்சோன்னா ஒரு 6500க்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி கூட எடுக்கலாம், ஃபஸ்ட்டு காமிச்ச ஜிமிக்கி. ஓகே, அப்புறம் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். ஜே டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம இது வீடியோ பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கும் இது. ஏன்னா இந்த வெயிட்டுக்கு இது சூப்பராக இருக்கும். லைட்டாக ஜூம் பண்ணால் டிசைன்ஸ் கரெக்டாக தெரியும். கீழே ஒரு ஹேங்கிங் ஒரு ஆஃப் போல் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஒரு போல் போட்டிருக்கு. நல்லாயிருக்கும். நான் ரெண்டும் இது அப்படியே புதுசு இப்போ வரும்போது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சின்னதாக நூல் கட்டிட்டு வருவாங்க. ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு இடத்துலேருந்து வாங்குறதே இந்த மாதிரி டேகில் வருவாங்க. டேக் போட்டு தான் தருவாங்க. 1470 வருது. ஒரு 1.5 கிராம்னே வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 10,200 ரேஞ்சு தான் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இது டெய்லி வேறு. இதிலே ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா அது கீழே கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துச்சு. இதில் ஒரே ஒரு போல் மட்டும் கொடுத்துருக்கு. வெயிட் பாருங்கள், கரெக்டாக 1 கிராம். சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக சொல்லலாம். சூப்பரான ஒரு டிசைன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 1 கிராமுக்கு வந்து நல்ல அழகான ஒரு டிசைன். இது டெய்லி வேருக்கு. நீங்கள் காலேஜுக்கு போகிறவங்களா இருந்தாலும், ஆஃபீஸ் வேருக்கோ, நீ டெய்லி வேருக்கோ, சிம்பிளாக ஒரு கம்மல் வேணும் எனக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீஸ் எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பீஸ் எல்லாம் 2 கிராம் இல்லாமல் கிடைக்காது. இது 1 கிராமில் வந்திருக்கு. இப்போ இதுவும் அதே டைப்பு. இதில் நிறைய பீசஸ் இருக்கு. ஓகே, இதில் நிறைய பீஸ் இருக்கு. இப்போ 2 பீஸ் நம்ம பார்த்தேன். இது இந்த டைப்பில் ஒரு சிங்கிள் பாலில். இதுவும் பார்த்துக்கோங்க. இதுவும் சேம் பீஸு, சிங்கிள் பாலு. அப்புறம் வந்து இல்லை, அப்புறம் அந்த டைப்ல இல்லை. அப்புறம் வந்து இந்த பெரிய போல் வர மாதிரி. இது சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்னு. பாருங்க, ஒரு அழகாக ஒரு பெரிய போல் கொடுத்துருக்கு கீழே. அது ஃபுல் போல், ஆஃப் போல் கூட இல்லை, ஃபுல் போல் கொடுத்துருக்கு. சூப்பரான பேட்டர்ன். டெய்லி வேருக்கு சூப்பராக இருக்கும். குட்டியாக காதில் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். காதில் சேர்ந்த மாதிரி கிடக்கும். வெயிட் ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள், 1.5 கிராம் தான் இருக்குது. 1.5 கிராமுக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸே இல்லை. 10,200க்கு உங்களுக்கு அழகான ஒரு கம்மல் டெய்லி வேருக்கு கிடைக்கும். அப்புறம் இதிலே வந்து அதிலும் நிறைய பேட்டர்ன் இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு ஐடியா. சூப்பராக இருக்கும். இது ஹேங்கிங்கோடு வருது. 1.5 கிராம் தான். எல்லாமே அந்த ரேஞ்சு தான் வருது. உங்களுக்கு 10,200 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது. நீ அதிலே வந்து லைட்டாக ஒரு இனாமல் டச் கொடுத்துட்டு பண்ணியிருக்குது பாருங்கள்.
ஒரு மயிலுன்னு சொல்ல முடியாது, மயில் மாதிரி ஒரு டிசைன், ஜஸ்ட் ஒரு ப்ளூ கலர் வந்ததுனால சொன்ன மயிலுன்னு. நல்லாயிருக்கும் பாருங்கள், ட்ராப்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது இந்த வெயிட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த டிசைன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த வெயிட்டுக்கு 1.5 கிராம் 450க்கு இவ்வளோ க்யூட்டான ஒரு டிசைன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. கீழே 2 ஹேங்கிங் கொடுத்துருக்கு, டெய்லி வேருக்கு இந்த வெயிட்டில். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். ஜிமிக்கியும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் ஜிமிக்கி கொடுத்துருக்கு, 2 பீஸ் இல்லை. ஒவ்வொரு பீஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் அதே தான் வருது. ஒன்று ஒரு 100 மில்லி எக்ஸஸ் வருது, ஒன்று 500 வந்தது, ஒன்று 630 வருது. அதே தான் ஒரு 10,200 ரேஞ்சு வரும். எக்ஸ்ட்ரா ஒரு 100 மில்லிக்கு நம்ம கணக்கு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து இதுவும் வந்து அதே டைப் தான், ஹேங்கிங் டைப்பு. ஓகே, சேம் பீஸ் தான், சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வருது. ஒன்று 370, இது ஒரு இடையில வெயிட் வருது. ஒன்று 250 எடுத்தால் ஒரு 8450 வரும். சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த செட் கலெக்ஷன் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பீஸ் பாருங்கள், ஜே டைப்பு தான், எல்லாமே ஜே டைப்பு. ஆனால் ஜே டைப்பில் இது நல்லா ஒர்க் வருது, நிறைய ஒர்க் வருது உங்களுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. வெயிட் ஒரு 2 கிராம் வரும்னு நினைக்கிறது. ஆமாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாக நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட 2 கிராம்னா ஒரு 1300 அந்த மாதிரி தான் வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இனாமல் டச் கொடுத்துருக்கு மேலே. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறது. கழட்டி காமிக்கும் போது அது மறுபடியும் டேக் போடணும், இந்த ஒயிட் டேக் போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதனால தான் அப்படியே காமிக்கிறேன். இந்த வெயிட் பாருங்கள், 1.5 கிராம் தான். அப்போ ஒரு பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு அதில் 2 கிராம் வந்திருக்கு இந்த ஜே டைப்பில். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் 1.5 கிராம் அந்த மாதிரி தான் வருது. இந்த ஒரு பீஸும் இதுவும் பாருங்கள், இது சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு கம்மல் உங்களுக்கு கிடைக்குமா இந்த வெயிட்டில்? ஜே டைப் கம்மல் இந்த மாதிரி எல்லாம் மினிமம் 3 கிராம் அந்த மாதிரி வரும். இது எவ்வளோ வெயிட் வருதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல பாருங்கள். கீழே ஜிமிக்கி நல்லா பெருசாக கொடுத்துருக்கு. 2 கிராம் தான் வருது பாருங்கள், கரெக்டாக 2 கிராம். 2 கிராமுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன். இந்த ஒரு 2 கிராம் ஜிமிக்கியோட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சான்ஸே இல்லைங்க 2 கிராமுக்கு. அப்புறம் இந்த டைப்பில் பாருங்கள், இதில் நிறைய வந்திருக்கு. நான் அந்த டைப்பு காமிச்சிட்டு இது காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பாருங்கள் வெயிட் பாருங்கள், வெயிட் தான் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 1 கிராம் 140 மில்லி. இவ்வளோ லைட் வெயிட் கம்மல் எல்லாம் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ வெரைட்டி எல்லாம் இருக்காதுங்க வேற எங்கேயும், சான்ஸே இல்லை. இதை ஒரு 1 கிராம்னு வைங்க, ஒன்று 160 மில்லி எக்ஸஸ் இருக்கட்டும், ஒரு 1750 அந்த மாதிரி வரும் கரெக்டாக 1 கிராம் வந்துச்சுன்னா. இந்த ஜிமிக்கியில் கொஞ்சம் இங்கே இருக்குது. நம்ம அப்போ ஒரு 2 கிராம் கிட்ட ஒரு ஜிமிக்கி பார்த்தல, 2 கிராம் இல்லை 1.5 கிராமில் பார்த்த ஜிமிக்கியில் நிறைய பீசஸ் இருக்குது. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டில் ஒரு பீஸ் காமிச்சிருது உங்களுக்கு, அதில் லைட்டாக டிசைன் மட்டும் டிஃப்ரெண்ட் வருது. ஜிமிக்கியில் பாருங்கள், ஜிமிக்கியில் நல்லா கேர் பண்ணி பாருங்கள். ஜிமிக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஜிமிக்கி வேறு, இந்த ஜிமிக்கி வேறு, தெரியுதில்ல? இனியும் வந்து பார்த்துக்கோங்க, இது எல்லாமே ஒரே வெயிட் தான் வரும். இந்த ஜிமிக்கியும் பாருங்கள், இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த வெயிட்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்ல காமிக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த ஜிமிக்கி பாருங்கள், இதுவும் வித்தியாசமாக இருக்குது. இதுவும் வேறு டைப்பு, இதுவும் வேறு டிசைன். இனி பாருங்கள், இது வேறு, இதுவும் ஒரே மாதிரி தான். இல்லை, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ டிசைன் இருக்குது இந்த வெயிட்டில். பாருங்கள் வெயிட்டு ஒன்று 220 தாங்க வருது. 220க்கு இது சூப்பர். ஏன்னா இந்த வெயிட் வந்து சான்ஸே இல்லை. நான் ஒரு 1.5 கிராம் வரும்னு நினச்சேன். 4 பேட்டர்ன் இருக்குது இதில். இது 2 பார்த்துக்கோங்க ஒட்டுக்கா. வெயிட் எல்லாமே ஆவரேஜ் வெயிட் தான் வருது, 1.25 அவ்வளோதான் வருது. வெயிட் எல்லாமே ஆவரேஜ் பார்த்தா 1.25 1.5 அந்த ரேஞ்ச் தான் வருது. இது 2 டிசைன் இப்போ நீங்கள் பார்த்துல, இந்த 2 டிசைன் பாருங்கள். ஓகே, இதுவும் அதே ரேஞ்சு தான் வருது. ஜஸ்ட் வெயிட் வந்து பார்த்துக்கோங்க, 1670 1490 அதே தான். எல்லாமே 1.5 கிராம் ரேஞ்சு தான் வருது. 1.5 கிராம் கரெக்டாக எடுத்தால் ஒரு 10,200 தான் வரும். உங்களுக்கு அழகான ஒரு ஜிமிக்கி கிடைக்குமே 10,200க்கு. இது பாருங்க, அதே மாதிரியே தான் ஒரு 1,200 அந்த மாதிரி தான் வரும்.
ஆமாம் 1270. அப்புறம் 1.25னா ஒரு 8450 அந்த மாதிரி வரும். 1.5 கிராம் எடுத்ததா 10,200 போல் வருது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல இந்த ஜிம்கி கலெக்ஷன் எல்லாம். அப்புறம் ஒரு பெரிய ஒரு பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இது கரெக்டாக 2 கிராம் வரும்னு நினைக்கிறேன். கட்டிங் பாருங்கள், அந்த ஜிம்கியில் கண்ணாடி மாதிரி பண்ணியிருக்கு அந்த கட்டிங், ரொம்ப பிரைட்டாக தெரியுது. வெயிட் பாருங்கள், இதுதான் 2 கிராம், மற்றது எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் 1.5 கிராமுக்கு. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். அத்தனை ஜிம்கி, இவ்வளோ ஜிம்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு 1.5 கிராமில் இருந்து பாருங்கள் எவ்வளோ பீசஸ்ன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது 1 கிராமு, இது எல்லாமே 1 கிராமு, இது எல்லாமே 1 கிராமு, அப்புறம் 1.5 கிராமு, அப்புறம் லாஸ்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் 2 கிராமு. இது ஒரு பீஸ் இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. நம்ம என்னென்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் கிட்ட பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், ஜஸ்ட்டு 1,380, 1,400, அந்த 1.5 கிராமோட ரேஞ்சு சொன்னோம் இல்லை நம்ம, 8,450 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். இவ்வளோ ஜிமிக்கி இருக்குது இந்த 1 கிராம் 1.5 கிராமில். குட்டி ஜிமிக்கி இவ்வளோ வச்சுருக்கு. இப்போது என்கிட்ட நிறைய இருக்குது. நான் இந்த வீடியோவுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தேன், ஏன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சா, வீடியோ நம்ம பண்ணாவும் முடியல ரொம்ப நாளாக, அதனால் அப்படி வச்சு. இது எல்லாமே ஜிம்கி கலெக்ஷன்ஸ் தான், 1 கிராம் 1.5 கிராமில். கட்டிங் பாருங்கள், அந்த ஜிம்கியில் கண்ணாடி மாதிரி பண்ணியிருக்கு அந்த கட்டிங், ரொம்ப பிரைட்டாக தெரியுது. வெயிட் பாருங்கள், இதுதான் 2 கிராம், மற்றது எல்லாமே உங்களுக்கு 1 கிராம் 1.5 கிராமுக்கு. எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். அத்தனை ஜிம்கி, இவ்வளோ ஜிம்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு 1.5 கிராமில் இருந்து பாருங்கள் எவ்வளோ பீசஸ்ன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது 1 கிராமு, இது எல்லாமே 1 கிராமு, இது எல்லாமே 1 கிராமு, அப்புறம் 1.5 கிராமு, அப்புறம் லாஸ்ட் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் 2 கிராமு. இது ஒரு பீஸ் இருக்குது, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. நம்ம என்னென்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நமக்கு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியுது, ஆனால் கிட்ட பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பாருங்கள், ஜஸ்ட்டு 1,380, 1,400, அந்த 1.5 கிராமோட ரேஞ்சு சொன்னோம் இல்லை நம்ம, 8,450 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். இவ்வளோ ஜிமிக்கி இருக்குது இந்த 1 கிராம் 1.5 கிராமில். குட்டி ஜிமிக்கி இவ்வளோ வச்சுருக்கு. இப்போது என்கிட்ட நிறைய இருக்குது. நான் இந்த வீடியோவுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்தேன், ஏன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டு கொஞ்ச நாள் ஆச்சா, வீடியோ நம்ம பண்ணாவும் முடியல ரொம்ப நாளாக, அதனால் அப்படி வச்சு. இது எல்லாமே ஜிம்கி கலெக்ஷன்ஸ் தான், 1 கிராம் 1.5 கிராமில். என்னோட பேர் ரம்யா, நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன். நவரத்னா ஜுவல்லரியா நான் ரொம்ப நாளாக யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறேன், ஆன்லைனில் ஆல்ரெடி ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் நேரில் வரணும்னு சொல்லி வந்து விசிட் பண்ண ஷாப்பை. ரொம்ப ரொம்ப நல்ல கலெக்ஷன். இவங்களோட ரொம்ப வெரி ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா வெயிட்லெஸ். இவங்கள மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய ஜுவல்லரி விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி குட் கலெக்ஷன்ஸ். ஸ்பெஷலி கல்யாண செட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பெரிய கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரோம், கணபதியிலேருந்து. செயின் மோதிரம் அப்புறம் நெக்லஸ் எடுக்க வந்தோம். பிடிச்சிருந்துச்சு, கஸ்டமர் நல்லா கவனிச்சிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, கலெக்ஷன் நிறையா இருக்குது. சாட்டிஸ்ஃபைடாக்கா? சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது. டபுள் ஸ்டெப்பில் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். 1,300 பாருங்கள். இந்த வெயிட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்குமா, நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். சான்ஸே இல்லைல்ல. பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்கு கீழே. இதுதான் வெயிட்டு தாங்க. இந்த வெயிட்டில் 1,320. என்ன ஒரு 1.25 கிராமுக்கு நான் ஒரு 8,450 சொல்கிறேன். 8,450க்கு இந்த மாதிரி ஒரு கம்மல் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த பீஸ் பாருங்கள், இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது இப்படியே திருப்பி போடணும், இந்த மாதிரி தான் வரும், நல்லாயிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் கம்மல் கழட்டி தனியாக போடனாலும் போட்டுக்கலாம். வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா 1.5 கிராம். 1.5 கிராம் செயின் கூட நீங்கள் பார்த்துக்கோ. ஏன்னா 1.5 கிராம்னு சொல்லிட்டு செயின் எல்லாம் ரொம்ப சன்னமாலாம் இல்லை பாருங்கள். நல்ல கெட்டி செயின் தான் கொடுத்துருக்கு, கன்னி செயின்னு சொல்லுவது. அதனால நல்ல கெட்டியாக இருக்கும். இது கட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம், வந்து சான்ஸ் இல்லை கட் ஆகிறதுக்கு ஒன்றும். இந்த பீஸ் பாருங்கள், வெயிட் பார்த்துக்கோங்க. 1 கிராம் 170 மில்லி, ரொம்ப கம்மியான வெயிட் தான். 6,750 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். கரெக்டாக 1 கிராமுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸஸ் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி. இந்த பீஸ் பாருங்கள், சிலவங்களுக்கு ரொம்ப எனக்கு கொஞ்சம் லெங்க்த்தியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. வெயிட் பாருங்கள்,
ஒன்றே 320 தான் இருக்குது. 1.5 கிராம் கூட இல்லை. யோசிச்சு பாருங்கள். 1.5 கிராம் இருந்தால் தான் உங்களுக்கு 10,200 சொல்லியிருக்கு. 1.5 கிராமே இல்லைங்க. அவ்வளோ சைஸ் பாருங்கள். டெய்லி வேருன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் டெய்லி வேருன்னு நான் சொல்கிறது நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம எப்போதும் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு பிஸ்னஸ்ங்கிறத விட எப்போதுமே உங்களோட பணத்துக்கு ஒரு மதிப்பு வேணும்ல. அதனால நம்ம எடுத்து சொல்லுவேன், இது டேமேஜ் ஆகும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம் ஒவ்வொன்றும். அப்புறம் வந்து இந்த பீஸ் நம்ம காமிச்சதா, இது 2 கிராம் தான் வருது. காமிச்சா தெரியல, இது பீஸ் காமிச்சிச்சானா நல்ல ஒரு பீஸ் தான். 1,880 2 கிராமோட பட்ஜெட் தான் வரும். இது 2 கிராம் வரும்போது நம்ம சொல்லியிருக்கல ஒரு 13,600 போல வரும். அப்புறம் இந்த பீஸ் ஆர்ட் கீழே ஹேங்கிங் வர மாதிரி காமிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம். அப்புறம் இதை பாருங்க, கீழே ஒரு ஸ்டார் வர மாதிரி. இது எல்லாமே பெரியவங்களுக்கும் போட்டுக்கலாம், சின்னவங்களுக்கும் போட்டுக்கலாம். இந்த தண்டில் சீல் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஹால்மார்க் எல்லாம் இந்த தண்டில் இருக்கும். ஓகே, வெயிட் பாருங்க, 1,600. ஓகே, 1,600னா ஒரு 10,200 1.5 கிராமுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது சூப்பராக இருக்குல்ல. வெயிட் பாருங்க, இதோட ரொம்ப கியூட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீஸ் இது. ஏன்னா ரொம்ப கசகசான்னு இல்லை, சிம்பிளாக மேலே ஒரு மொட்டு கம்மல் மாதிரி, கீழே வந்து ஒரு 2 செயினில் போல் தொங்குற மாதிரி. வெயிட் 1,800 தான் வருது. ஓகே, டெய்லி வேருக்கு ஒரு 4-5 வருஷம் தைரியமாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1,800 தான் வருது. கரெக்டாக 2 கிராம் இருந்தால் தான் 13,600 வரும். அப்புறம் வந்து ஸ்கொயர் டைப்பு பாருங்கள். இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சேன், ஒரு 1,320 என்னமோ வந்துடுச்சு. இந்த ஸ்கொயர் பாருங்கள், இந்த பீஸ் தான், இந்த பீஸ் காமிச்சில்ல, அதே மாதிரி தான் இது. கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். வெயிட் பாருங்கள், 1 கிராம் 110. அது 1,340 என்னமோ வந்துடுச்சு. இது 1,110 இல்லை, அதான் ஒரு 6,750 அந்த மாதிரி வரும் கரெக்டாக 1 கிராமுக்கு. நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், அது சூப்பரான ஒரு பீஸ். இது இதில் நிறைய இருக்குது, நான் காமிக்கிறேன். கீழே இருக்கிற அந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் கழட்டி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து கம்மல் ட்ராப்ஸ் கழட்டிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். காமிக்கிற ஒன்று உங்களுக்கு காமிக்கும்போது தெரியும், ஒரு டைப்பில் வரும். அது வந்து இந்த சைடு பார்த்துக்கோங்க. ஓகே, இது அப்படியே வந்து தெரியுதில்ல, கழட்டிக்கலாம். ஆர்டர் பார்த்துச்சுல்ல, அதை அப்படியே கழட்டிட்டு நமக்கு இந்த மொட்டை மட்டும் வேணாலும் அப்படியும் போட்டுக்கலாம். வெயிட் பாருங்கள், 1.5 கிராம் தான் வருது. பாருங்கள், 1.5 கிராமுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு ஐட்டம்னு பாருங்கள். இதில் நிறைய பீசஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிற பாருங்கள். இந்த பீஸ் பாருங்கள், ரவுண்டு ஸ்கொயருக்கு பதிலாக இதில் ரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கு. வெயிட் பார்த்துக்கோங்க, 1.5 கிராம். அதே ப்ரைஸ் தான், 1.5 கிராமுக்கு நம்ம சொல்லியிருக்கல ஒரு 10,200 போல். அப்புறம் இந்த ஒரு இது ஜிம்கியா, இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதில் ஒரு ஹேங்கிங்கில் இந்த ட்ராப்ஸ் வந்த மாதிரி நம்ம பார்த்துருச்சு. கீழே ஹேங்கிங்கில் இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்துடுச்சு. இந்த டைப் சொல்கிறேன், இந்த மாதிரி. இது எப்படின்னா அந்த ட்ராப்ஸ்லேயே கீழே வந்து ஒரு ஹேங்கிங் கொடுத்த மாதிரி டிசைன் சூப்பராக இருக்கும். வெயிட் வந்து கம்மியாக தான் வரும், 1,690 தான் வருது. ஓகே, இந்த தண்டில் எல்லாத்திலும் இந்த ஹால்மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஷேட் மாதிரி தெரியுங்க, அது நீங்கள் கரெக்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஹால்மார்க் ஆக்சுவலாக. அப்புறம் இதை பாருங்கள், இதில் லைட்டாக ரோடியன் டச் பண்ணியிருக்கு. இதில் மட்டும் லைட்டாக ரோடியன் டச் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க, 2,860 2 கிராம் 860 மில்லி தான் வருது. ஒரு 3 கிராம்னு வைங்க, 3 கிராம் 140 மில்லி தான் கம்மியாக இருக்குது. 3 கிராம்னா 20,200 வரும். 20,200. அப்புறம் இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு, கீழே வந்து ரவுண்டாக வருது. லைட் வெயிட்டில் நிறைய டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. கண்டிப்பாக வீடியோ சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த கீழே ஒரு ஹேண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் போய் அப்படியே ஒன்று டச் பண்ணி விடுங்க. ஷேர் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேருக்கு இல்லை. இப்போ நானே வந்து இப்போ ஒவ்வொருத்தில் இப்போ காலேஜிலலாம் படிக்கிற டைமில் கூட நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட சில போது காசு இருக்காது. அப்போ யாராவது சொல்லுவா, நான் அங்கே போய் எடுத்தேன், எனக்கு இந்த 150 ரூபாய்க்கு ஷர்ட் கிடைச்சி, இல்லாட்டி 100 ரூபாய்க்கு நல்ல ஒரு ஷர்ட் கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவேன், அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவேன், நம்ம அங்கே போய் நம்மளும் எடுப்பேன். நமக்கு பிடிச்ச மாதிரி ரேட் பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இல்லை, ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறவங்க இருப்பில்ல,
இப்போ ரொம்ப லோ இதில் இருக்கிறவங்க இருக்கலாம், மிடில் இருக்கிறவங்க, ஹையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணவே வேண்டாம். நம்ம சர்க்கிளில் ரொம்ப லோ இதில் ஒரு கம்மல் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு முடியாத அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுங்க. அவங்க எடுக்கணும்னா எடுக்கட்டும், ஆனால் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் அனுப்பிச்சி விடணும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இது ஒரு உதவியும் கூட. ஜஸ்ட் பிஸ்னஸுக்காக நான் சொல்கிறேன்னு நினைக்காத. எப்போதுமே 1450 வரும். 1450 வரும்போது எவ்வளோ வருது? 1.5 கிராமோட பட்ஜெட்டை வச்சுக்கோங்க, 10,200 போல். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம பார்த்து தானே. இந்த பீஸ் பாருங்கள், இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு டிசைன் தான் இது. ஓகே, அழகாக இருக்கும். வெயிட் பாருங்கள், 1.5 கிராம். 1.5 கிராம்னா அதே தான், ஒரு 10,200 அந்த மாதிரி ரேஞ்சு. இதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே தான், ஒரு 1,840. இப்போ மேக்ஸிமம் நம்ம பார்த்ததில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் உங்களுக்கு 3 கிராம் கிட்ட வந்துடுச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும். மற்றது எல்லாமே உங்களுக்கு 3/4 கிராம், 1 கிராம், 3/4னா 900 மில்லி அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது. இது எல்லாமே 2 கிராம் பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரும். கரெக்டாக 2 கிராம்னா ஒரு 13,500 அந்த மாதிரி வரும். இதில் நிறைய இருக்குது. இந்த பீஸ் தனியாக காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பீஸ் நம்ம பார்த்தல. ஹார்ட்டில் இருக்குது, அப்புறம் இந்த ட்ராப்ஸ் வர மாதிரி இருக்குது. அப்புறம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப்பில் நிறைய இருக்குது, காமிக்கலன்னு சொன்னல. இதெல்லாம் பாருங்கள். இது மெயினாக ஏன் இது இவ்வளோ எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இந்த ஹேங்கிங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி இந்த மொட்டை மட்டும் வேணாலும் போட்டு விடலாம் அந்த மாதிரி. இப்போ குழந்தைங்களுக்கு கூட நம்ம இந்த மொட்டை மட்டும் போட்டு விட்டுட்டு, மொட்டைனா இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஹார்ட் இடையில நான் காமிச்சல உங்களுக்கு. அதே ஹார்ட் தான் இதுவும். சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். கீழே வெயிட் எல்லாம் ஆவரேஜ் 1 வரும். இது வந்து இந்த ஹார்ட் மட்டும் மேலே இருக்கிறது மட்டும் வேணால் போட்டுட்டு நம்ம கீழே இருக்கிறது கழட்டி வச்சுக்கலாம். எங்கே போகும்போது வேணால் அதை ஆட் பண்ணி போடணும், போட்டுக்கலாம். அந்த மாதிரி 110 தாங்க வருது. 1 கிராம் 110 மில்லிக்கெல்லாம் இந்த மாதிரி சான்ஸே இல்லை. 1 கிராம் கரெக்டாக எடுத்தவங்களுக்கு ஒரு 6,750 வரும். 1 கிராம் கரெக்டாக எடுத்தால் 110 மில்லி எக்ஸஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இதுவும் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஒரு டைம் பார்த்ததுல இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். கீழே வந்து இந்த கலர் இல்லாமல் இது வந்து லைட்டர் ஓடியம் டச் பண்ணியிருக்கு. நான் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காத ஓடியம். வெயிட் வந்து எவரேஜாக ஒரே வெயிட் தான் வருது, 1.5 கிராம். அதுவும் 1.5 கிராம் தான் இருந்துச்சு இந்த 2 பீஸும். நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது ரவுண்டு ஹார்ட்டாக திலகம் டைப்பு மாதிரி கொடுத்துட்டு அதில் லீப் கட்டிங் கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கும். இதில் 2-3 வெரைட்டி வருது இந்த டைப்பில். ஓகே, இப்போ காமிச்ச பீஸே தான் இது. 3 பீஸ் இருக்குது மொத்தமாக இதில் பாருங்கள். தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த பீஸ் எல்லாமே ஒரே வெயிட்டு 1.5 கிராம் வரும். 3 பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஹார்ட் பாருங்கள். இதில் நிறைய பீசஸ் இருக்குது இந்த ஹார்ட் ஷேப்பில். இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறமே 1 மாதம் கழிச்சு வந்துட்டு இந்த பீஸ் வேணும், நான் அன்றைக்கி வீடியோவில் பார்த்தேன், வீட்டுக்கு கடைக்கு போனால் வீடியோவில் பார்த்ததெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லாது. இப்போ இருக்குது. இப்போ வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழிச்சுட்டு வரேன்னா வேறு டிசைன்ஸ் இருக்கும், வேறு நம்ம சூப்பராக இதை விட சூப்பராக வேறு கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ காமிக்கிறது தானே இது. நம்ம புதுசாக லேட்டஸ்ட் இது கிடைக்கும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பேன். அதனால் இப்போ உங்களுக்கு இந்த பீஸ் பார்க்குறேன், இந்த பீஸ் எடுக்கணுங்கிற ஐடியாவில் வரும்போது இந்த பீஸேங்கிறது விட்டுட்டு நிறைய இருக்கும் அந்த டைமில் நீங்கள் வரும்போது. அப்போ அதில் எடுத்துக்கலாம். ஏன்னா 1.5 கிராம் 2 கிராமோட பீஸ் தானே, நிறைய பீசஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அதே ப்ரைஸ் தான் வரும். 1.5 கிராம் ரேஞ்சு தான் வருது, 10,200. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு செட் இருக்குங்க. நெக்ஸ்ட் இது கூட பாருங்கள், 2 பீஸ் கூட இருந்துச்சு, நல்லாயிருக்கு. கீழே ஒரு ஹார்ட் ஷேப்பில் ட்ராப்ஸு கழட்டி போட்டுக்கலாம் நம்ம. இவ்வளோ லைட் வெயிட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேறு எங்கேயும் சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அது நீங்கள் கடைக்கு வரணுங்கிறதுக்காக சொல்லலை. எப்போதும் நீங்கள் கடைக்கு வரணுங்கிற மாதிரி ஒரு வேர்டும் எப்போதும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். எப்போதுமே நம்ம ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். இது 960 மில்லி வருது. 960 மில்லி வரும்போது அதே தான், ஒரு 6,750 வரும் 1 கிராமுக்கு. 40 மில்லி கம்மினா ஒரு 250 ரூபா கிட்ட கம்மியாகும். இந்த பீஸ் பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கொடுத்துருக்கு கீழே. ஓகே, 1 சைடு இப்படி தான் வரும், பேக் சைடு தான் இது இப்படி வரும். நம்ம போட்டால் இப்படி இருக்கும். ஓகே, நல்லா இருக்குல்ல. கீழே பட்டர்ஃப்ளைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த வெயிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. மேலே ஒரு ஹார்ட் டிசைன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசைன் மாற்றி சேஞ்ச் பண்ணி அந்த டிசைன் எடுத்து இதில் இது டிசைன் அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஒன்று 230 தான் வருது. 1.25 கிராமுக்கு வரும்போது ஒரு 8450 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துருச்சு. இப்போ நம்ம ஜிமிக்கி செக்ஷன் தனியாக பார்த்துருச்சு. அப்புறம் இந்த ஜே டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் பார்த்துருச்சு இந்த 1 கிராம் 1.5 கிராம் ரேஞ்சில். அப்புறம் ஃபேன்சி டைப் இந்த ஹேங்கிங் டைப்பில் இதிலும் நம்ம பார்த்துருச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துச்சு லைட் வெயிட்டில். அப்புறம் வந்து பேபி ரிங்ஸ் பாருங்க, நிறைய இருக்கு பாருங்க. ரொம்ப கம்மியான வெயிட் தான் இது எல்லாமே. மேக்ஸிமம் இது இப்போ வந்ததுனால எல்லாமே ஒரே மாதிரி கலெக்ஷன் தான் இருக்கும். சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ன சின்ன குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு போகிற சைஸ் வரைக்கும். பெரியவங்களுக்கு அப்படின்னா பேபிஸ்க்கு சொல்கிறேன். இதோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? ரொம்ப கம்மி வெயிட் பாருங்க, 190 மில்லி. ஆமாம், 180 190 மில்லியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது ஒரு 190 மில்லி வருது. நான் ப்ரைஸ் சொல்கிறேன். இது பாருங்க, 200 மில்லி. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. 200 மில்லிக்கு சிம்பிளாக நீட்டான ஒரு ஹார்ட் மாதிரி டிசைன் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு போடுறது, பார்ன் பேபிக்கு போட்டுக்கலாம். ஓகே, சைஸ் இந்த சைஸ் இருக்கும். பெருசும் இருக்குது, இதில் பெரிய சைஸ் வேணாலும் இருக்குது. ஆனால் பார்ன் பேபிக்குனா இவ்வளோ பெரிய சைஸ் வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன். இது 200 மில்லி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1550 அந்த மாதிரி வரும். இதுக்கு மினிமம் 100 மில்லி 60 மில்லி அந்த மாதிரி. 100 மில்லி போட மாட்டா, ஒரு 60 மில்லி 70 மில்லி அந்த மாதிரி போடுவேன். ஏன்னா இந்த ஒரு பீஸ் தான் இது ஆக்சுவலாக. இதே வந்து நம்ம ஒரு 2 கிராமோட பீஸ்ன்னு வைங்க. 2 கிராம் எடுத்தால் உங்களுக்கு நார்மலாக இப்போ 2 கிராம் எடுத்தால் ஒரு 15% 16% அந்த மாதிரி போடுவேன். அப்படி போட்டால் 320 மில்லி வரும். 2 கிராமுக்கு ஒரு 16% போட்டால் 320 மில்லி வரும். இதுக்கு வந்து ஒரு 70 மில்லி 80 மில்லி அந்த மாதிரி மினிமம் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு அந்த வெயிட் தான் வரும் மேக்ஸிமம். ஜஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, 180 190 மேக்ஸிமம் 200 மில்லியிலிருந்து ஸ்டார்டிங்னே வைங்க. இது பாருங்க 190 மில்லி. நான் ஒரு ரேஞ்சிலே போட்டுட்டு அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரைஸ் தனியாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது 320 மில்லி வருது. இது நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதை பாருங்க 550 மில்லி. இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஓகே, 1/2 கிராம் கிட்ட வருது. இதே பீஸே உங்களுக்கு 200 மில்லியிலிருந்தும் கிடைக்கும். ஓகே, இது 500 மில்லி வருது. நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, 390 மில்லி. ஓகே, 390 மில்லி நமக்கு இந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இதில் எல்லாத்திலும் சைஸு சிறுசு பெருசு அப்படின்னு இருக்கும். 330 மில்லி இந்த ரேஞ்சில் போகட்டும். இது 450 மில்லி 1/2 கிராமில் வச்சுக்கலாம். இது 540 மில்லி வருது. இது 560 மில்லி. இது எல்லாமே உங்களுக்கு கம்மி வெயிட்டில் வருது. 310 மில்லி, 340, 310. இது ஒரு 200 மில்லி எடுத்தால் போட முடியுமா அப்படின்னா பார்ன் பேபிக்கு நம்ம போட்டு விடலாம், அவ்வளோதான். அப்புறமே வந்து நீங்கள் கண்டிப்பாக மாற்றணும். ஒரு 300 மில்லி 400 மில்லி இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம். 200 மில்லினா ஜஸ்ட் போட்டுட்டு அப்படியே நம்ம மாற்றி வேற எடுக்க வேண்டி வரும். இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு ஒரு 2-3 மாதம் 3-4 மாதத்துக்கு போட்டு விட்டுக்கலாம். என்ன வருது, ஒரு 200 மில்லி தானே வருது வெயிட்டு. 430. இது வந்து 340 மில்லி வருது. இது பிளெயினாக இருக்கும். ஓகே பாருங்க, பிளெயின் டைப்பு, டிசைன் ஒன்றும் இல்லை. வெயிட் பாருங்க 200 மில்லி கணக்கில் வரும். இந்த டைப்பில் வரும். இது வந்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட ஹெவியாக பிளெயின் குழந்தைங்களுக்கு போட்டு விடுறதுக்கு. ஆனால் இந்த பிளெயினை விட குழந்தைங்களுக்கு 3/4 கிராம் வருது. இதே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போடும்போது குழந்தைங்களுக்கு வேண்டான்னு தோணுது எனக்கு. இது வெட்டிங் டைப் ரிங்கு, பெரியவங்க போடுற மாதிரி பார்த்துருப்பில்ல நீங்கள், அந்த டைப்பு. இது எப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு இப்படியே போட்டு விட்டுச்சு அப்படின்னா ஓகே, இந்த இடத்துல உள்ள வந்து தண்ணி நிற்கும் லைட்டாக. ஸ்கின் வந்து ரொம்ப இதாக இருக்கும்ல, சின்ன குழந்தைங்களோட ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னாக இருக்கும். அதனால தண்ணி நின்றுட்டு அந்த இடம் வந்து அவங்களுக்கு அரிக்கிற மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைப்பு. இந்த மாதிரி கூட அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது இந்த டைப்பு. ஏன்னா இது லைட்டாக இங்கே ஓப்பனாக இருக்கும். எப்படி போட்டாலும் இந்த இடம் கொஞ்சம் இதான மாதிரி தெரியும்.
அது ஓப்பனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அது க்ளோஸாக இருக்கும்போது தான் அந்த இடம் ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி ஆகும். அப்புறம் அரிக்கையெல்லாம் ஆரம்பிக்கும். இந்த பிளெயின் எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேண்டான்னு தோணுது எனக்கு. பெரிய குழந்தைங்கன்னா ஓகே, கொஞ்சம் பெரிய சைஸ் எடுக்கிறதானா ஓகே இந்த டைப்பு. மற்றதுனா இந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா குழந்தை எதுக்கு அழுகிறேன்னு நமக்கு தெரியாமல் போகும் கடைசியில். இது கை அரிச்சாலே அதே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல குழந்தைங்களுக்கு. அதனால சொல்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம் இந்த டைப்பு. இதுதான் நிறைய இருக்கிறதும். அதில் நானும் எடுக்கலை. இந்த ஒரு ட்ரபிள்னால டிசைனுக்காக 2-3 பீஸ் மட்டும் எடுத்துட்டேன். எல்லாமே 210 மில்லி தான் வருது. 400 மில்லி வருது. 400 மில்லி செக்ஷன் இங்கே 360 மில்லி. இதுவும் வந்து 310 மில்லி. ஸோ இந்த செக்ஷன் நான் சும்மா ஒரு ஐடியா சொல்கிறேன். டிசைன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு டிசைனு. இது பாருங்க, இதில் வச்சு காமிச்சா நல்லா இருக்கும்ல. இனி இது பாருங்க, இது பாருங்க. ஒவ்வொரு டைப்பில் வரும். பெருசு சிறுசு அப்படின்னு வரும். ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். இது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இந்த பாருங்கள், இது கரெக்டாக ஸ்கொயரு. இது வந்து ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்குள்ள நல்லா இருக்குங்க. இந்த வெயிட்டில் பாருங்கள், வெயிட்டு 320 மில்லி தான் வருது. போர்ன் பேபிக்கு நீங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் இது அழகாக போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்கும். வெட்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் 200 மில்லி 180 மில்லி எடுக்கும்போது தான் கொஞ்சம் லேஸாக இருக்கும். அது வந்து அதுவும் போட்டுக்கலாம். ஒரு 1 இயர் வரைக்கும்லாம் போட்டுக்கலாம். நான் சொன்ன 2-3 மாதம் போட்டுட்டு அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னா அது உங்களோட சௌகரியம் போல். நீங்கள் ஓகே அப்படின்னா போட்டு விடலாம். இல்லை உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய் போட்டுட்டு என்ன ஆக போகுது, ஒரு 200 மில்லி கொண்டு போய் போட்டுட்டு ஒரு 400 மில்லியில் எடுக்க வேண்டியதான். சைஸ் பெருசாகும்போது கூட எடுத்தால் போதும். 400 மில்லி வருது. இப்போ சிம்பிளாக இதில் 500 மில்லி வரைக்கும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 200 மில்லி எடுத்துருச்சு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு டைப்பு 2-3 பீஸ் காமிக்கிறேன். இது ஒன்று, இது ஒன்று. ஒரு ஐடியா, இது நம்ம காமிக்கிற வீடியோ ஏதாவது யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் இப்படி காமிக்கும். இப்போ இந்த மாதிரி பீஸு ஓகே, இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு வெயிட் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 200 மில்லி, ஆவரேஜ் 200 மில்லி. எல்லாமே வந்து 200 மில்லி, 190, 200 அந்த ரேஞ்சு தான் வரும் இந்த டைப் எல்லாமே. ஓகே, இது ஒரு பீஸு. இனி இதில் ஒரு மாடலுன்னா இந்த ஒரு மாடலு, இல்லை இந்த ஒரு டைப், இந்த மாதிரி எல்லாம் வருது. ஓகே, இந்த டைப் நீங்கள் ஒரு பீஸ் குழந்தைக்கு எடுத்துருச்சுன்னா, போர்ன் பேபினா போர்ன் பேபிக்கோடையும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சைஸ் இருக்குது. ஒவ்வொன்று வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்குதா. போர்ன் பேபி சைஸ் இந்த சைஸ் இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் அது சைஸ் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே போட்டு விடுங்க குழந்தைக்கு. எப்போதும் ரொம்ப டைட்டான சைஸ் எடுக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைங்க பெருசாகிட்டே இருப்பேன். கொஞ்சம் பெருசாக எடுத்தால் தான் உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ரொம்ப டைட்டாக எடுத்துருச்சுன்னா உள்ளே போய் அது லாக் ஆக வேண்டாம். அதனால கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எப்போதுமே குழந்தைங்களுக்கு போர்ன் பேபிக்கு எல்லாமே எப்போதுமே டைட்டாக எடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் ஒன்று வேறு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 200 மில்லினா ஒரு 1550 ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். 1550, 1600 ரேஞ்சில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே வந்து ஒரு 300 மில்லி ரேஞ்சு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 300 மில்லி ரேஞ்சில் வர பீசஸ்ஸு. ஓகே, இது எல்லாமே வந்து இதில் நிறைய இருக்குது பீஸு. நான் எல்லாமே காமிச்சு டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு, அதனால சொல்கிறேன். ஜஸ்ட் 300 மில்லி ரேஞ்சில் வரும். இது ஒரு 2100 போல் வரும். இது 2100. ஓகே, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு 400 மில்லி வருது இந்த டைப்பு. டிசைன் எல்லாம் ஒரே மாதிரி தான். சைஸ் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அப்புறம் வெயிட்டில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இதிலே உங்களுக்கு 400 மில்லியிலே குட்டி சைஸ் வேணாலும் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ் வேணாலும் இருக்கும். 200 மில்லியிலும் குட்டி சைஸ் இருக்கும், பெரிய சைஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த பீஸ் இருக்கும்போது இது ஆவரேஜ் வெயிட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 410 மில்லி, 400 மில்லின்னு வைங்க, ஒரு 2850 போல் வரும். ஓகே, 2850 இந்த ரேஞ்சில் நிறைய பீசஸ் இருக்குது. இது வந்து ஒரு 500 மில்லி ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி வரும்போது 500 மில்லி அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஓகே, இது எல்லாமே அந்த மாதிரி ரேஞ்சு. ஓகே, 500 மில்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 530 அந்த மாதிரி வருது. 500 மில்லி வரும்போது உங்களுக்கு ஒரு 3500 வரும். இப்போ பேபி ரிங்ஸில் வந்து
நிறைய கலெக்ஷன் இருக்குது. இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி இந்த ஸ்டைல் இது ஒரு ஸ்டைலுன்னு வச்சுக்கோங்க. இந்த டை டைப்பு வந்து மேலே சின்ன ஒரு டிசைன் இந்த மாதிரி வருது, இது ஒரு ஸ்டைலு. இது இல்லாமல் நார்மல் பெரியவங்க போடுற மாதிரி பால் டிவி டைப்பு அந்த பீசஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நம்மகிட்ட. இது இப்போ வந்து பீஸ்னுங்கிறதுனால இது எடுத்து காமிச்சேன் நான். அப்புறம் பேபிஸ்க்கு வந்து செயின் ஜஸ்ட் ஒரு ஐடியா, எப்படியா இருந்தாலும் பேபிஸ் கலெக்ஷன் வச்சேங்கிறதுனால இந்த பீஸும் எடுத்து காமிக்கிறேன். இது பேபிஸுக்கு நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருக்கிற ஒரு செயின். ஜஸ்ட் 3 கிராம் தான் வரும். இது சக்தி செயின் 3 கிராமில் வந்து பேபிஸ்க்கு போடுற மாதிரி 16 இன்ச்சு தான் வரும். இது 16 இன்ச்சு லெங்க் தான் வரும். சூப்பரான ஒரு பேட்டர்ன் பாருங்கள், நல்லா இருக்கும். டிசைன் நல்லா மொந்தமாக தெரியும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த செயின் மெயினாக மென்ஷன் பண்ணுறதுக்கு ரீசன். ரொம்ப நாள் நீங்கள் போட்டுக்கலாம், டேமேஜ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல பார்வையும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் 3 கிராம்காக இருந்தால் கூட நல்ல பார்வையாக வேணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், கையில் வைக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல பார்வையாக இருக்கும். இது 16 இன்ச்சு தான் லெங்க் வரும். ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 3 கிராம் 210 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 3 கிராம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20,000 வரும். இதுக்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு 13%, 14% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் வரும். குட்டி குட்டி ஐட்டத்துக்கு தான் மில்லி கணக்கு வரும். 100 மில்லி 200 மில்லி அந்த மாதிரி. இதே வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இந்த பட்டு செயின் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் எல்லாரும் மேக்ஸிமம் பெரியவங்க எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. 4 கிராமுக்கு வந்து 18 இன்ச்சில். இதுவும் 18 இன்ச்சு லெங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு காமிச்ச ஒரே ஒரு செயின் மட்டும்தான் 16 இன்ச்சு, மற்றது எல்லாமே 18 இன்ச்சு லெங்க் வரும். ஓகே, இந்த பீஸ் பாருங்கள். நல்லா இருக்கும். இது 18 இன்ச்சு வருது இது. ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. 3 கிராம் தான் வருது. கரெக்டாக 3 கிராம் வருது. 3 கிராம் இதுவும் அதே ப்ரைஸ் தான் வரும். இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இதுவும் 18 இன்ச்சு வருது. இந்த லெங்க் வந்து 18 இன்ச்சிலே தான் வருது. ஓகே, ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும். நல்ல சூப்பரான ஒரு செயின். இது வந்து எப்படின்னா ஸ்பேஸ் ரொம்ப வேண்டாம். இது ரொம்ப ஒதுக்கமான ஒரு செயின் பாருங்கள், நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி செயின் மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரினா கூட ஸ்பேஸ் எடுக்கும். இது இப்படின்னு இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து 3 கிராமு. இது வந்து சன்னமாக இருக்கும். ஆனால் 2 கிராம் தான் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 கிராம் 240 மில்லி வருது. கரெக்டாக 2 கிராம்னா ஒரு 13,400. இது பெரியவங்களுக்கும் இந்த செயின் போட்டுக்கலாம், பேபிஸுக்கு அப்படின்னு இல்லை. ஏன்னா ஃபுல் லெங்க் வருது. பார்த்துக்கோங்க, இவ்வளோ லெங்க் கிடைக்குது. ஓகே, இந்த அளவுக்கு லெங்க் இருக்குது. 18 இன்ச்சு பெரியவங்களுக்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதில்ல, இந்த 16, 18 வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 18, இது வந்து 16, 15 அந்த மாதிரி வரும். பேபிக்கு இவ்வளோ லெங்க் போகுதுல்ல. அப்புறம் நீங்கள் பேபிக்கு எப்போ செயின் எடுக்கும்போதும் மேக்ஸிமம் வந்து 16 இன்ச்சு அந்த மாதிரி லெங்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா குழந்தைங்க அங்கே இங்கேன்னு ஏதாவது இழுத்து ஏதோ ஒன்று ஆக வேண்டாம். கழுத்தில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கிறதா பெஸ்ட். ரொம்ப லெங்க்த்தில் நம்ம போடுற அளவுக்கு குழந்தைங்களுக்கு போடாமல் இருக்கிறது நல்லது. ஒவ்வொருத்தருக்கு விருப்பம் இருக்கும், குழந்தைங்க ரொம்ப லெங்க்த்தியாக போடணும் ஆசைப்படுறவங்களும் இருக்கும். கேஷுவலாக சொன்னேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது வந்து நம்ம இடுப்பில் போடுற மாதிரி குழந்தைங்களுக்கு. இதில் நிறைய பீஸ் இருந்துச்சு, இப்போ வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வரும் நெக்ஸ்ட் பீஸ். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இது வந்து லெங்க்த்து பார்த்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு 16 இன்ச்சு 17 இன்ச்சு லெங்க் வரும். டோட்டல் லெங்க்த்து சொல்கிறேன். இதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருப்பேன். இப்படி 2 இல்லை 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ சின்ன பேபி அப்படின்னா நமக்கு இங்கே இதில் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதை எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இது அப்படியே தொங்கி கிடக்கட்டும், நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு தானே. கீழே வந்து ஒரு சின்ன ஹார்ட் மாதிரி கொடுத்துருக்கும், ஒரு அழகுக்காக கொடுத்துருக்கு இந்த மாதிரி. ஓகே, ஹார்ட் எல்லாம் ஒரு ரவுண்டு, அது ஹார்ட்டும் வரும், ரவுண்டு மாறி மாறி வரும் ஒன்று. இனி வந்து கொஞ்சம் கூட பெருசானதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து கழட்டிட்டு இங்கே போட்டு விடலாம். ஓகே, அப்போ இந்த அளவுக்கு அப்படியே தொங்கி கிடக்கும். அதுவும் அழகுதான்னு சொல்கிறேன். தொங்குறது கூட அது அப்படியே கிடக்கும் போதும் குழந்தைங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட் இதில் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பாருங்கள், 3 கிராம் தான் வருது. அப்போ ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிராமுக்கு கூட இடுப்பில் போடுற மாதிரி கிடைக்கும். ஸ்டார்டிங் வெயிட் சொல்கிறேன். இப்போ இந்த பீஸுக்கு நீங்கள் வரும்போது இப்போ இமீடியட்டாக இந்த பீஸ் செயின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இந்த பீஸ்க்கு இமீடியட்டாக வர மாதிரி இருந்தால் ஜஸ்ட் கால் பண்ணதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா இந்த பீஸ் வந்து இந்த வீக் தான் வரும், நிறைய பீசஸ் வருது. நான் அப்போ வீடியோ பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் கூட போதும். ஏன்னா நம்ம அந்த பீஸுக்காக வந்துட்டு இல்லைன்னு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக ஒன்று எடுத்து சொல்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு பீஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்க,
கம்பி தான், இது ஆக்சுவலாக பைப்பு கிடையாது, கம்பி, அதனால சன்னமாக தான் இருக்கும். இது இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இப்படி தான் இருக்கும். நார்மல் ஸ்டேஜ் இதோடது இப்படி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பெருசு பண்ணணும் அப்படின்னா அதான் பெருசாயிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம பெருசு பண்ணி அப்படியே கைக்குள்ளே போட்டு விட்டுட்டு டைட் பண்ணி விடணும் அப்படின்னா, இனியும் நம்ம டைட் பண்ணணும் அப்படின்னா இப்படியே டைட் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு நம்ம இதிலும் இதை விடையும் ஜாஸ்தி வேணாலும் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் பண்ணுறேன், ஆனால் இது ஒன்றும் ஆகிறது இல்லை. சரியா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப அப்படி இப்படின்னு பிடிச்சி பெண்டு பண்ண வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸு. ஓகே, இதான் இந்த அளவுக்கு இது ஈஸியாக போயிட்டே இருக்கும். வெயிட் பார்த்துக்கோங்க, 1 கிராம் 760 மில்லி வருது. இது வந்து வளையல் மாதிரின்னு இல்லை, இது ஒரு பிரேஸ்லெட் டைப் போல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே நிறைய பீசஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த ரேஞ்ச் வரும். இது எல்லாமே அந்த ப்ரைஸ் தான், ஒரு 1.25 கிராம் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் வரும். ஜஸ்ட் வேணால் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. 1.670, 1.710 ஆவரேஜ் எல்லாமே ஒரு 1.25 கிராம் போல் வருது. 1.25 கிராம் வரும்போது எவ்வளோ வரும்னு 1.25க்கு கரெக்டாக ஜஸ்ட் சொல்கிறேன். நான் 1.25க்கு இந்த பீஸ் இருக்கிறதுனால அதோட ப்ரைஸ் சொன்னால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 100 போல் 11,900 போல் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் எடுக்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு பீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஹார்ட் வரும், அப்புறம் வந்து இந்த மாதிரி ரவுண்டு வரும், அப்புறம் இதில் இந்த மாதிரி ஒரு டைப்பு, இந்த மாதிரி ஒரு டைப்பு வரும், இந்த மாதிரி வரும், டிஃப்ரெண்ட் டைப்பு வரும். இதில் ஆவரேஜ் ப்ரைஸ்னால் 11,900 தான் வரும் இது. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். சிங்கிளாக போடணும், குழந்தைங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் போடணுன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கோட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரேஸ்லெட் பாருங்கள். பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதில் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன்ஸ் பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பேபிக்கு ஒரு கிரீடம் என்னமோ அந்த மாதிரி என்னமோ சம்திங் சைடில் ஒரு இனாமல் கொடுத்துருக்கு, ஒயிட் இனாமல். ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். குக்கியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நீட்டாக இருக்கும், ஏன்னா அது வெயிட் வருது. ஓகே, நீட்டாக சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 2 கிராம், 2 கிராம் 180 மில்லி வருது. 2 கிராம் வரும்போது உங்களுக்கு பிரேஸ்லெட்டுக்குன்னு வரும்போது 2 கிராமுக்கு ஒரு 13,600 வரும், 13,600 போல் வரும். அப்புறம் இது பாருங்கள், இது ஒரு நல்ல பேட்டர்ன் தான், நல்லாயிருக்கும். இதெல்லாமே ஃபேன்சியில் வருது, ட்ரெடிஷ்னலாக இல்லாமல், ரெகுலர் பேட்டர்ன் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக வர மாதிரி டிசைன்ஸ். இதெல்லாமே இட்டாலியன் கலெக்ஷன் சொல்லுவேன் ஆக்சுவலாக. இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இட்டாலியன் டிசைனில் வர ஒரு பேட்டர்ன், நல்லாயிருக்கும். டெய்லி வேறு ஒன்றும் ஆகாது குழந்தைங்க, நீங்கள் போட்டே விடலாம். ஒரு டெய்லியே போட்டு விடுங்க, 4-5 வருஷம் அப்படியே கையில் கிடந்தாலும் ஒன்றும் ஆகாது. சைஸு குழந்தை பெருசாக இருக்கிற அந்த மாதிரி நீங்கள் மாற்ற வேண்டி வருங்கிறது தவிர செயின் கட் ஆகாது. 1,900 அதே ப்ரைஸ் தான் வரும், 2 கிராமோட ப்ரைஸ் தான் வரும். இதுவும் இதில் பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளை தொங்குற மாதிரி. இதில் எப்படின்னா கீழே இங்கே சைடில் ஒரு பட்டர்ஃப்ளை, அது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை இப்படியே வந்து லாஸ்ட்டில் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து தொங்க விட்டுருக்கு. இதிலும் வந்து ரோடியம் கலரு மிக்ஸ் பண்ணியிருக்கு, கோல்டு கலர் ரோடியம் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கு. வெயிட் வந்து உங்களுக்கு 2,190, 2 கிராம் வைங்க, 2 கிராம் பட்ஜெட்டில் வைங்க. அதுவும் ஒரு 13,600 போல் வரும், 13,600 வரும். அப்புறம் வந்து ரெகுலர் பிரேஸ்லெட் பாருங்கள், ரெகுலர் பிரேஸ்லெட்டு நிறைய இருக்குது. ஓகே, இதில் வந்து ஜஸ்ட்டு 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த ஒரு பீஸ் பாருங்கள், ஜஸ்ட் 1 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு பீஸ் தான் இது. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏற்கனவே 2 வாட்டி வந்துட்டோம், நல்லா இருக்குது, நல்ல கலெக்ஷன். அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், நம்ம சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். வணக்கம், நாங்கள் ஊட்டிலேருந்து வரோம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக நவரத்னா ஜுவல்லர்ஸ் மேட்டுப்பாளையத்தில் இருக்க அந்த கடைக்கு வந்திருக்கோம். சரி, நார்மலாக இனிஷியலாக பார்த்துட்டு சும்மா கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். பார்த்தா இங்கே சர்வீஸும் நல்லாயிருக்கு, நகையெல்லாம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5-6 பவுன் வாங்கலான்னு பார்த்தா அது பார்த்து கடைசியில் 15 பவுன் பக்கம் போயிடுச்சு. பரவாயில்ல, சர்வீஸ் கடையில் சூப்பராக இருக்குது, ரேட்டும் நல்லாயிருக்கு, மேக்கிங்கும் நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது, மன சந்தோஷத்தோட திருப்தியாக நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும், அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள்
ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நமக்கு நிறைய ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்கும். இதெல்லாம் ரொம்ப லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 916 தானே. இதே வந்து 18 கேரட் அப்படின்னா கூட ரொம்ப நாளைக்கு நிற்கும். இது 916 22 கேரட்டு ரொம்ப நாள் போட முடியாது. இந்த டைப்பு எனக்கு தெரிஞ்சு பார்த்து யூஸ் பண்ண இங்கே போடும்போது மட்டும் குழந்தைக்கு போட்டு விட்டுற அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நாளைக்கு போட்டுக்கலாம், கொஞ்சம் மாதம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் டெய்லி வேருக்கு போடுற அப்படின்னா ரொம்ப நாளைக்கு போட முடியாது. ஏன் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இது 1 கிராம் தான் வருதுன்னு நினைக்கிற வெயிட்டு. இன்னும் ரொம்ப கம்மி வெயிட்டு தானே. ஆமாம், 1 கிராம் தான் வருது, அதனால சொல்கிறேன். அதுவும் டெய்லி தான் ஃபுல்லாக. அதனால் ரொம்ப நாளைக்கு போட முடியாது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிஃப்ட் பர்பஸ்ஸு, நம்ம குழந்தைக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒன்று போட்டு பார்க்கணுங்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் பாருங்கள். இது 1 கிராமோட பீஸ் தான். உங்களுக்கு ஏதாவது இதில் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். அப்புறமே நீங்கள் வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பீஸ் எல்லாம் எப்போதும் மேக்ஸிமம் அவைலபிளாக இருக்கும் நம்ம ஷாப்பில். ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. ஓகே, 1 கிராம் 30 மில்லி என்னமோ வருது. இது அதே தான் வரும். 1 கிராமோட ப்ரைஸ் வரும். 1 கிராம் எடுக்கும்போது நம்ம சொல்லியிருந்தேன்ல 6750 6800 அந்த மாதிரி வரும். 1 கிராமுக்கு இவ்வளோ வருதா அப்படின்னா கண்டிப்பாக 1 கிராம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். இன்றைக்கி போர்ட் ரேட் 5860 தான் இருக்குது. ஆனால் இதுக்கு எப்படின்னா மினிமம் ஒரு 100 மில்லி 150 மில்லி அந்த மாதிரி வேஸ்டேஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஏன்னா மினிமம் வேஸ்டேஜ் வர கேட்டகரி இது எல்லாமே. இதுவும் அதே தான் வரும். 1 கிராமோட பீஸ் தான். ஆமாம், கரெக்டாக 1 கிராம் வருது. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். ஒவ்வொரு டிசைனும் கொஞ்சம் வாட்சு ஃப்ளவர் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இது 1 கிராம் தான். இப்போ நான் இந்த பீஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போதே நான் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், குழந்தைங்களுக்கு டெய்லி போட வேண்டாம்னு நானே சொல்கிறேன். நான் சொல்கிற பீஸ் நீங்கள் டெய்லி வேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஏன் சொல்லாமலும் கூட பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டாயி ஃபீல் ஆகி எந்த கடைக்கு நான் போக மாட்டேன்னு முடிவெடுக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டில் சொன்ன பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். ஓகே, இதுவும் ஹால்மார்க் இருக்கும். இங்கே சைடில் பார்த்துக்கோங்க, ஹால்மார்க் பண்ணியிருப்பேன். இந்த வெயிட் பாருங்கள். இது வந்து சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் குழந்தைங்களுக்கு கையில் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நல்லா மொத்தமாக தெரியும். இது ஒரு 1.5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல, 2 கிராம்னு நினைக்கிறேன் இதை. ஆமாம், இது 2 கிராம் வருது. ஆனால் இந்த டைப் கொஞ்சம் வித்தியாசமாக ஜஸ்ட் 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ இது 2 கிராம் வரும்போது உங்களுக்கு 2 கிராம் ப்ரைஸ் 13,600. ஓகே, 13,600க்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது பாருங்கள், இது பாருங்கள். இது எல்லாமே ஒரே பேட்டர்னுங்கிறதுனால ஃபஸ்ட்டு காமிச்சது அது வேறு. எல்லாமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி டிசைன் தான். இது எல்லாமே சச்சின் பேட்டர்ன் சொல்லுவேன், சச்சின் பிரேஸ்லெட்டு. இது ஜென்ஸுக்கே நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட்டு 2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் சன்னமாக வரும். இந்த அளவுக்கு இருக்காது பார்வை, கொஞ்சம் சன்னமாக வரும், பெரியவங்களுக்கு போடுற மாதிரி. அது வெட்டிங் செட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறல, ஒரு 3 பவுன் வெட்டிங் செட் எடுத்தால் உங்களுக்கு ஜென்ஸ் பிரேஸ்லெட் கூட அதில் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஜென்ஸுக்கு ஒரு ரிங்கு, ஜென்ஸுக்கு ஒரு பிரேஸ்லெட் கூட 3 பவுன் வெட்டிங் செட்டு நீங்கள் எடுத்தால். வெட்டிங் செட்டில் என்ன வரும் அப்படின்னா ஆரம், நெக்லஸ், வளையல், ஸ்டெட்டு, ரிங்கு எல்லாமே வரும். அந்த செட்டு கூட நீங்கள் ஜென்ஸுக்கு ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு ரிங்கு எல்லாமே செட்டாகவே எடுத்துக்கலாம். 3 பவுனுக்குள்ளே தான் சொல்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள், 1.5 கிராம் வருது. ஓகே, இது 1.5 கிராம் தான் வருது. 1.5 கிராம் வரும்போது உங்களுக்கு ஒரு 10,200 போல் வரும். பேபிக்கு தான் இது. இது வந்து ஜஸ்ட்டு 2 கிராம் வருது. அதே டிசைன் தான். 1.5 கிராமிலும் 2 கிராமிலும் சேம் பேட்டர்ன் தான். இது 1.5 கிராம் தான், சேம் பேட்டர்ன் தான். இது 2 கிராம் தான், சேம் பேட்டர்ன். அப்போது இதே சேம் டிசைனில் 1.5லும் இருக்குது, 2லும் இருக்குது. 1.5 எடுத்தால் ஒரு 10,200 வரும், 2 எடுத்தால் ஒரு 13,600, 13,600 வரும். மற்றது 10,200 வரும். அது வந்து சச்சின் டிசைன். இது வந்து சேவாகு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீட்டாக இருக்கும் இந்த பேட்டர்ன். இது 3 ஆவரேஜ் ஒரே வெயிட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது 2 கிராம். இது எல்லாமே 2 கிராமோட ரேஞ்சு தான்.
எஸ் 2 கிராம், இதுவும் 2 கிராம். இவ்வளோ பார்வையா குழந்தைங்களுக்கு பாருங்க. இப்போ குழந்தை கையின வைங்க, இது பாருங்க, குழந்தை கையில் போட்டால் இப்படி இருக்கும். நல்லா மொத்தமாக நல்ல பார்வையாக தெரியும். 2 கிராமோட பட்ஜெட் வருது. 2 கிராம்னா உங்களுக்கு ஒரு 13,600 போல் வருது. இதில் இந்த மாதிரி பேட்டர்ன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நானும் வந்து ஒட்டுக்காக வச்சு காமிச்சா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சேவாக் டிசைனில் பார்த்தல அதே டிசைனில் இந்த ஒரு பேட்டர்னு, இந்த ஒரு பேட்டர்ன், எல்லாமே ஒன்று தான். இந்த ஒரு பேட்டர்ன் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரே டிசைன் தான். வெயிட் மட்டும் சில போது டிஃப்ரென்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. இது நம்ம வெயிட் போட்டு பார்க்கலாம். ஆவரேஜ் டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ வந்தாலும் மேக்ஸிமம் இருக்கும். ஓகே. அப்புறம் நேற்று வந்துட்டு போனவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுவாங்க, நான் கடைக்கு போனேன் இந்த டிசைன் எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது. இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டிசைன் கடையில் இருக்கும். இன்னையிலிருந்து நீங்கள் பார்த்தா இருக்கும். நார்மலாக ரெகுலராக இருக்கிறது தான். சிலப்போ லாஸ்ட் டைம் தலைப்போ நீங்கள் வந்த போது கிடைக்காம போயிருக்கலாம். 1.5 கிராம் தான் வருது. இது 1.5 கிராமுக்கு சூப்பராக இருக்குல்ல. இது 10,200 ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் இதை பாருங்க. ஏன்னா இது ஸ்டார்டிங் வெயிட் தான் 1.5 கிராம். இந்த டைப் டிசைன் இது 2 கிராம். ஹால்மார்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வைக்கும்போது டக்குன்னு தெரியறதுனால சொல்கிறேன். இதோட பேக் சைடில் இருக்கு. ஓகே, ஹால்மார்க் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது 2 கிராம். ஃபர்ஸ்ட் 1.5 காமிச்சேன், நம்ம 2 காமிச்சேன். இது பீஸ் பாருங்க, 1.5 கிராம் இல்லை, இதுதான் 1 கிராம். எஸ், இது 1 கிராம். ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்குல்ல. இது எல்லாமே 1 கிராம். இனி 1 கிராம் இருக்கா? இது 1 கிராம் தான். நான் நினச்சது 1.5 2 நினச்சேன். ஒன்றே இருக்குது இதில். எல்லாமே ஒன்று தான், 1.5. ஸோ கரெக்டாக பார்த்தா இந்த 3 பீஸும், இந்த பீஸு, இந்த பீஸு, இந்த பீஸு உங்களுக்கு 1 கிராம் தான் வருது. 6,800க்குள்ளே தான் வரும் இந்த பீஸு. 6,800 வெயிட்டு 1 கிராமுக்கு சொல்கிறேன். 200 எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வரும். நார்மலாக ஒரு 6,800க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஹெவியாக வேணும்னா 1.5 கிராம் எடுத்துக்கலாம். இல்லை இனி அதை விடையும் கொஞ்சம் ஹெவியானா இந்த மாதிரி 2 கிராம் எடுத்துக்கலாம். இது ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். இதில் இப்போ 2 வெரைட்டி நம்ம பார்த்தேன். ஓகே, இந்த டைப்பு, இந்த டைப்பு. நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஷன் பாருங்க. இது 1.5 கிராமில் அந்த பீஸில் சேர்ந்தது தான். அப்புறம் சச்சின் டிசைனில் பாருங்க. இது எல்லாமே சச்சின்ல வருது. இதில் 2-3 கேட்டகரி வருது. வெயிட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது, ஒரு டைம் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் இவ்வளோ கலெக்ஷன்ஸ். பிரேஸ்லெட்டில் பேபிக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வெரைட்டி காமிச்சேன்னு பாருங்க. இது எல்லாமே சச்சின் டிசைன். ஒவ்வொன்று வெயிட் போட்டு பார்க்கலாமா? பாருங்க. 1.5 கிராம். ஓகே, 1.5 கிராம்னா நம்ம சொன்னல அந்த ப்ரைஸ் 10,200 ரேஞ்சு. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க. 2 கிராம். 2 கிராம்னா ஒரு 13,600, 13,600. நெக்ஸ்ட் பாருங்க, 1 கிராம். எஸ், இப்போ இது 1 கிராம். இது வந்து 1 கிராமு, இது வந்து 1.5 கிராமு, இது வந்து 2 கிராம். ஓகே, இனி எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது 1 கிராம். சச்சின்ல 1 கிராம். இது 1 கிராம். கரெக்டாக 1 கிராம். இந்த பீஸ் கரெக்டாக நீங்கள் எடுத்தால் 6,750 கொடுத்தா போடும். 1 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா. அப்புறம் 2 கிராம். 1 கிராம். நானும் மேக்ஸிமம் இதில் 1 கிராம் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கிராம் தான் நமக்கும் ஜாஸ்தி போகும். இது 1.5 கிராம். இப்போ இதில் அதான் 2 கிராமில் ஒரு பீஸ் இருக்குது, 1.5 கிராமில் 3 பீஸ் இருக்குது. இது ஒரு 2 கிராம், இது 1.5 கிராம், இது வந்து 1 கிராம். ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு டிசைன் பாருங்கள். இது டபுள் சேவாகு அப்படின்னு சொல்கிற ஒரு பேட்டர்ன். இதிலும் வந்து
2-3 வெரைட்டி. இதுவும் நல்ல நெருக்கமாக இருக்கும் பார்க்கும்போது, குழந்தை கையில் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்ல நெருக்கமாக கேப் இல்லாமல் வரும். இதில் மட்டும் ஒரு சின்ன கேப் வரும் சென்டரில். ஏன்னா ஏதோ ஒன்று பீஸ் நம்ம எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து போடுங்க. லைட் வெயிட்டில் பார்வையும் இருக்கும், கொஞ்சம் மொத்தமாகவும் தெரியும். பேபிஸுங்கிற மாதிரி வரும்போது நம்ம என்ன சொல்கிறது, பேபிஸ் அதுதான் கணக்கு. பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்னு இல்லை, யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இது பார்த்துக்கோங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு பாருங்க. 1,540 வருது. 1.5 கிராம் 10,200. இது 1 கிராமில் வராது இந்த பீஸ் எனக்கு தெரிஞ்சு. நான் இது ரொம்ப நெருக்கமாக வந்திருக்கு, அதனால 1.5 கிராம் 2 கிராம் தான் வரும். இது 2 கிராம். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டது 1.5, இது 2, இதுவும் 1.5, இல்லை இது 2. இந்த பீஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 கிராம் வருது. இது வந்து 1.5 கிராம் வருது. இப்படி வச்சதுனால இப்படி இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சா உங்களுக்கு கரெக்டாக டிசைன் தெரியும். இப்படி தான் இருக்கும். ஓகே, இது 1.5 கிராம், இது 2 கிராம். இனி இந்த பீஸுக்கு போனால் இது 1.5 கிராம். ஓகே, இந்த பீஸ் 1.5 கிராம் வருது. இது 1.5 கிராம், இது 2 கிராம், இது 2 கிராம், இதுவும் 2 கிராம். அப்போ ஆமாம், இந்த டிசைன்லும் உங்களுக்கு 1.5 கிராமில் 2 பீஸ் இருக்குது. இந்த டிசைன்லும் 1.5 கிராமில் இருக்குது, 2 கிராம்லும் இருக்குது. ஓகே, ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன். இனி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த பாய்ஸ்க்கு போடுற மாதிரி வேண்டாம், கேர்ள்ஸ்க்கு போடுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இது பெரியவங்களுக்கே நம்மக்கிட்ட 1 கிராம்லேருந்து கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். இது பேபிஸ் போடுற மாதிரி இந்த டைப்பு பெரியவங்களுக்கே வந்து நம்மக்கிட்ட அந்த வெயிட்டில் கிடைக்குது. ஓகே, சூப்பராக இருக்குல்ல இந்த பேட்டர்ன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது 1.5 கிராம் தான் வருது. இதுவும் 1 கிராம் 550 மில்லி 590 மில்லி அந்த ரேஞ்சு தான் வருது. கரெக்டாக 1.5 கிராம்னா அதே தான் வரும், ப்ரைஸ் அதே தான் வரும், 10,200 போல். இதுவும் பாருங்கள் 2 கிராம். எஸ், 1.5யும் 2ம் இருக்குல்ல. அப்போது இது 2, இது 1.5, இது 1.5, இப்போ இது 1.5, 2 இல்லை 2. அப்போ 2 இதில் 2 பீஸ் இருக்குது, 1.5 2 பீஸ் இருக்குது. ஓகே, இது சூப்பராக இருக்குங்க இந்த டைப்பு. அப்புறம் இந்த டைப் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது டேமேஜ் ஆகவே ஆகாது, ரொம்ப நாளைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஒரு ஐடியா கிடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய டிசைன்ஸ் பார்த்துருச்சு. இனியும் லைக் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் லைக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் தான் ஆக்சுவலாக. அப்புறம் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் சொல்லுங்கள், டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சது தான் நீங்கள் கேட்குறேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் ஒரு டைம் ரோட் பேங்கில் அவைலபிளான்னு கேட்ட, ரோட் பேங்கில் நம்ம வைக்கிறது இல்லை. சென்னை ஷாப் வந்ததுக்கப்புறம் எப்படின்னு தெரியல, இப்போதைக்கு இல்லை. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, 916 மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பீங்க யாராவது. எல்லாமே இப்போ பார்க்குறது காமிச்சது எல்லாமே 916 HU ஹால்மார்க் தான். ஓகே, வேறு ஆன்லைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படின்னா 042542255656ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி யாரை கனெக்ட் பண்ணுறேன்னா அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணதை அனுப்பிச்சி விட்டு ப்ரைஸ் கேட்டு என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு லேண்ட் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கால் பண்ண வேண்டாம், எடுக்க மாட்டான். ஜஸ்ட் வாட்ஸ்அப்பை மட்டும் பண்ணுங்கள். அப்புறமே ஆனால் கூட உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை கனெக்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, அப்போ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இனியும் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் வெட்டிங் இருக்குது அப்படின்னா நான் எடுத்து சொல்லிகிட்டே தான் இருக்குது. நிறைய பார்ட்டிஸ் வந்து சொல்கிறதுனால தான் இந்த வேர்டு நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து சொல்கிறான், நாங்கள் வெட்டிங்க்கு எடுத்தேன் தெரியாமல் போச்சு, நான் இங்கே வந்திருக்கலாம் தெரியல எங்களுக்கு, இப்போ தான் வீடியோ பார்க்குறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கும் ஒருத்தர். அதனால கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். வெட்டிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ஷாப்பை விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்புறமே ஒரு டைம் நம்ம ஷாப்பை நீங்கள் விசிட் பண்ண வேண்டி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மிஸ்ஸிங் ஆகும். ஐயோ இவ்வளோ எடுத்துருக்கலாமா, அப்படியா இப்படியாங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகும். நீங்கள் அப்போ அந்த டென்ஷனே இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் வெட்டிங்க்கு முன்னாடி நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இங்கே வந்து எடுக்கணுங்கிறது அப்புறம்
ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பாருங்கள், கால்குலேஷன் நம்ம சொல்கிற பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தர் ஹெச்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தர் ரீசனபிள்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட நீங்கள் எடுக்கிறத பொறுத்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, எடுக்கிற டிசைனை பொறுத்த மாதிரி ஃபீல் ஆகலாம். நான் சொல்கிறது நம்மளோட ரேட்டு ஆவரேஜ் வந்து இப்போ ஒரு வெட்டிங் எல்லாம் நீங்கள் எடுக்கிற அப்படின்னு உங்களுக்கு ஆவரேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 12 அந்த மாதிரி கூட. அதுவும் வந்து 2 பவுனுக்கெல்லாம் நான் சொல்கிறது. நீங்கள் இப்போ ஒரு 10 பவுன் எல்லாம் எடுக்கிற அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10லேருந்து 12க்குள்ளே உங்களுக்கு ஆவரேஜ் போட்டு பண்ணித்தரலாம். வெட்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு 10 பவுனுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற அப்படின்னா, அதுக்கு கீழே எடுக்கிற அப்படின்னா கூட சிங்கிள் பீஸுக்குன்னு நம்ம பார்க்கும்போது 13, 15 அந்த மாதிரி பர்சன்டேஜ் வரலாம். ஆனால் ஆவரேஜாக ஒரு 13 அந்த மாதிரி கூட வெட்டிங்க்கு 2.5 பவுன் 3 பவுன் வெட்டிங் செட் எல்லாம் எடுக்கும்போது கூட 13% கூட நான் டோட்டலாக சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு பீஸுக்கு எக்ஸஸ் வர பீஸும் இருக்கும் அதில். இப்போது ரிங் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 16, 15 அந்த மாதிரி போடுவேல. ஆனால் ஒரு ஓவரால் பண்ணி கூட உங்களுக்கு ஓவரால் அந்த மாதிரி கூட தர முடியும். அப்போ விசிட் பண்ணுறது ஒரு டைம், அது மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸு கூடயோ, ஃபேமிலி யாராவது ஃப்ரெண்ட்ஸு யாரு கூடயோ ஜஸ்ட் ஒன்று வந்து ஒரு ஐடியா ஒன்று போய் பார்க்கலாமாங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு நஷ்டமாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, மறக்காமல் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். டே பை டே தான் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருக்குது, டைம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. நீ சென்னை ஷாப்பை ஓப்பன் பண்ணும்போது எப்படின்னு தெரியல, வீடியோ எல்லாமே என்ன பண்ணுறதுங்க ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருக்குது, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.